இந்த வீடியோவில் எப்படி சூப்பர் ஈஸியாக ஒரு பாவ் பாஜி மசாலா செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஃபுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ் உள்ள ரெசிபி இது. அண்ட் இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 4 to 5 பீன்ஸ் சாப் பண்ணி பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு கேரட் அதையும் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 உருளைக்கிழங்கு சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சாப் பண்ணி 1/4 கேப்சிகம் தான் வரும். இதோட ஒரு 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கரெக்டாக அந்த அளவு ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில். ப்ரெஷர் குக் பண்ணி விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு கடாயில் நான்ஸ்டிக்கில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதோட பட்டர் அப்படின்லாம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனாக சாப் பண்ணி வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதோட 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, இது எனி பிராண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக ஒரு 100 கிராம்ஸ் பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி விசில் எடுத்துட்டு இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மாஷர் எடுத்துக்கோங்க. பொறுமையாக நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க எல்லா வெஜிடபிள்ஸையும். ஒரு ஃபைனாக ஒரு ஸ்மாஷ் பண்ணி ஒரு செமி சாலிடான ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள் இதை ஃபுல்லாகவே நம்ம குக் பண்ணிகிட்ருக்க மசாலாவோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அந்த கலருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் நம்ம வந்து ஒரு ஸ்மாஷரை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்ந்து ஒரு நல்ல ஸ்மாஷிங் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதோட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதோட கொரியாண்டர் போட்டு டாப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இப்போ இதோட பன்ஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பாவ் பாஜி பன்ஸ் வந்து எல்லா பிராண்ட்லேயும் கிடைக்கும். நான் வந்து மாடர்ன் பாவ் பாஜி பன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஒரு ஸ்மால் பேக் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட பிஞ்ச் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ இதோட நம்ம வச்சுருக்க பன்ஸ் வந்து கட் பண்ணி இப்படி திருப்பி நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த ஆயிலெலாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் அதில் அப்சர்வ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 சைடு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சுட சுட நீங்கள் வந்து இதோட சைடில் டாப்பிங்க்கு ஆனியன்ஸ், லெமன் அண்ட் நம்ம பாவ் பாஜி மசாலா வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இட்ஸ் மீடியாஷாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் yeah, that's all about today's video and I'll see you in the next one. Bye.